அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் அறிமுகம் செய்யப்பட உள்ள புதிய வரி திட்டம், அத்தியாவசிய பொருட்களின் விலை எகிரும், அச்சத்தில் வெளிநாட்டவர்கள். மிக மிக முக்கியமான நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் முழுவதும் செக்கிங் தீவிரம், சுற்றி வளைக்கப்பட்ட முக்கிய மந்தகாக்கள். அடுத்து இந்தியா, இலங்கை, பாகிஸ்தானியர்களை திருமணம் செய்யும் குவைத்தி பெண்களின் அதிகரிப்பு. புள்ளி விவரத்தை வெளியிட்ட த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தின் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் யூசுல் சபா அவர்களின் மேற்பார்வையில் குவைத் நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த குவைத் முழுவதிலும் தீவிர செக்கிங் நேற்று நடைபெற்றது. குறிப்பாக சுலைபகாத் முழுவதும் அதிரடியான செக்கிங் நடைபெற்றது. இந்த செக்கிங்கில் 1754 போக்குவரத்து விதிமீறல்கள் பதிவாகியுள்ளன. தேடப்படும் குற்றவாளிகள் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் தலைமறைவான 3 பேர் கைது. இகாமா இல்லாதவர்கள் மற்றும் இகாமா இருந்தும் மற்ற இடங்களில் வேலை செய்தவர்கள் என 17 பேர் கைதாகி நாடு கடத்தும் மையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதாங்க அந்த வீடியோ. உள்துறை அமைச்சகமே இந்த வீடியோவை தனது அஃபிஷியல் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ளது. அடுத்த தகவல், குவைத்தில் செயல்படும் பெரிய நிறுவனங்களுக்கு லாபத்தின் மீது 15% வரி விதிப்பு விரைவில் அமல்படுத்தப்படும் என்று அரசாங்க வட்டாரங்களை மேற்கோள் காட்டி அரப் டைம்ஸ் பத்திரிகையில் தகவல் வெளியாகியுள்ளது. அதுபோல படிப்படியாக குவைத்தில் வாங்கப்படும் பொருட்களுக்கும் வரி விதிக்கப்படலாம் என்ற தகவலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா மற்றும் பஹ்ரைன் வாட் வரியை 10 முதல் 15% உயர்த்தியுள்ளன. ஆகையால் குவைத் மற்றும் கத்தார் ஆகிய நாடுகளும் விரைவில் வாட் வரியை, அதாவது வேல்யூ ஆடட் டாக்ஸை அமல்படுத்தும் என்ற தகவல் அரப் பத்திரிகையில் வெளியாகியுள்ளது. அப்படி வாட் வரி 15% அறிமுகப்படுத்தப்பட்டால் நாம் வாங்குகின்ற அரிசி, பருப்பு, சக்கரை, காய்கறி, ட்ரெஸ் இது போன்ற பொருட்களின் விலையும் உயர்த்தப்பட்டுவிடும். அதுபோல ரூம் ரெண்ட், டிரான்ஸ்போர்டேஷன், ஏன் நாம் அனுப்புகிற பணத்துக்கும் கமிஷன் அதிகரித்துவிடும். இந்த வாட் வரியை குவைத் அரசு அறிமுகம் செய்யாமல் இருப்பது பல வெளிநாட்டவர்களின் கோரிக்கையாக உள்ளது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுடைய வருமானம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கா இல்லையா என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்த தகவல், சிவில் தகவல் பொது ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ புள்ளி விவரத்தின்படி 2024ஆம் ஆண்டில் 30 வயதை கடந்தும் திருமணமாகாத குவைத்தி பெண்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளது. அதாவது 39,765 குவைத்தி பெண்கள் திருமணம் செய்யாமல் உள்ளார்கள். அதுபோல வெளிநாட்டவர்களை திருமணம் செய்யும் குவைத்தி பெண்களின் எண்ணிக்கையும் கணிசமாக உயர்ந்து வருகிறது. இதுபோன்ற திருமணங்களால் குவைத்தில் கலாச்சாரம் மற்றும் மரபு பாதிக்கப்படும் என குடும்ப உளவியல் பேராசிரியர் டாக்டர் அகமது சலாமா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். சிவில் தகவல் பொது ஆணையத்தின் புள்ளி விவரத்தின்படி 2024ஆம் ஆண்டு 18,002 குவைத்தி பெண்கள் மற்ற அரபு நாடுகளைச் சேர்ந்த குடிமக்களை திருமணம் செய்துள்ளார்கள். 693 குவைத்தி பெண்கள் இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான் போன்ற ஏசியன் நாட்டினரை திருமணம் செய்துள்ளார்கள். 50 பேர் ஆப்பிரிக்கா, 264 பேர் யூரோப்பியர்கள், 402 பேர் வட அமெரிக்கர்கள், 39 பேர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த வெளிநாட்டவர்களை, அதாவது ஆண்களை குவைத்தி பெண்கள் திருமணம் செய்துள்ளதாக த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷனின் புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. குவைத்தி பெண்கள் இதுபோன்று வெளிநாட்டவர்களை தொடர்ச்சியாக திருமணம் செய்து வருவதால் குவைத்தின் பாரம்பரியம் மற்றும் குவைத்தின் மரபு அழிந்து போவதற்கு இதுபோன்ற திருமணங்கள் வழிவகுக்கும் என்பதால் திருமண சட்டங்களில் அதிரடியான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதே பல குவைத்தி ஆண்களின் கோரிக்கையாக உள்ளது. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 277 ரூபாய் 50 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $957 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 920 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 686 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.